வணக்கம் நண்பர்களே. 5.1 ரிமோட் கிட்டில் லோ பட்ஜெட்டில் ஒரு ரிமோட் கிட்டு அன்பாக்சிங் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ரிமோட் கிட்டு தான். இந்த ரிமோட் கிட்டை பொறுத்தளவுக்கு QTech கமெண்டில் இந்த ரிமோட் கிட்டு போட்டிருக்காங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா நார்மல் டிஸ்பிளேயோட வந்துடுது. அதே மாதிரி வயர் செட்டு கொடுத்துட்றாங்க. இதோட ரிமோட்டும் இது வந்துடுது. ஃபஸ்ட்டு இதில் கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பாட்டம் போட பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல 5.1 அன்லாக் இன்புட் கொடுத்துக்கலாம். இந்த இது வந்து நம்ம இங்கேருந்து இந்த டிஸ்பிளே போர்டுக்கு கனெக்ஷன் பண்ணுற ஜாக் இது 5.1 அவுட்டு. இதை எடுத்து நம்ம 5.1 ஆடியோ போர்டுக்கு நம்ம கொடுத்துக்கலாம். அது இல்லாமல் இதில் ஆக்ஸு 1 2 3 மொத்தம் 3 ஆக்ஸ் இருக்குது. இந்த இடத்துல 12 வோல்ட்டு சிங்கிள் பர்சப்பில் வோல்ட்டு கொடுக்கணும், டிசி வோல்ட்டு. இந்த ஜாக் எது கொடுத்துருக்காங்கன்னா இங்கனுக்குள்ள ஒரு 12 வோல்ட்டு அவுட்டு வரும். இங்கே இன்னு அவுட்டு கிரவுண்டு இருக்குது பார்த்தீங்களா. எதுக்குன்னா நீங்கள் இதில் சப்வூஃபர் ஃப்ரீ வந்து இதில் இன்ஃபில்ட்டாக வராது. நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு சப்வூஃபர் ஃப்ரீ போடுறாப்புல இருந்தால் நீங்கள் இங்கேருந்து நீங்கள் ஒரு 12 வோல்ட்டு சப்வூஃபர் ஃப்ரீ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இங்கேருந்து ஒரு 12 வோல்ட் அவுட் எடுத்துக்கிட்டு இந்த இன்புட்டுங்கிற இடத்த வந்து ஒரு வயரை எடுத்துகிட்டு கொண்டு போய் நீங்கள் உங்களோட சப்வூஃபர் ஃப்ரீயோட இன்புட்டில் கொடுத்துடணும். அதில் அவுட்புட் வர்றதை நம்ம இந்த இடத்துல கொடுத்துட்டோம்னா இந்த ரிமோட்டில் நீங்கள் சப்வூஃபர் வால்யூம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது அந்த எக்ஸ்ட்ரா நீங்கள் கனெக்ட் பண்ணுற சப்வூஃபர் ஃப்ரீ ஃபங்க்ஷன் ஆகும். அந்த மாதிரி இதில் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த இது நீங்கள் கொடுக்காம வெறுமனே நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சப்வூஃபர் பட்டன் வேலை செய்யாது. அப்படி நீங்கள் சப்வூஃபர் ஃப்ரீ வேணாம், எனக்கு வந்து டேரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இன்புட்டையும் அவுட்புட்டை மட்டும் ஒரு ஜம்பர் போட்டு நீங்கள் கீழே கூட இன்புட்டு அவுட்புட்டை மட்டும் ஒரு ஜம்பர் போட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரிமோட்டில் நீங்கள் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணும்போது நீங்கள் உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு FT003 நீங்கள் மினி டிகோர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் இருக்க டிஎஸ்பி சப்வூஃபர் ஃப்ரீயே நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் இது எக்ஸ்ட்ரா சப்வூஃபர் ஃப்ரீ போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த நான் சொன்ன மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கணும். இது ஜம்பர் பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சப்வூஃபர் ரிமோட்டில் வேலை செய்யாது. அது ஒன்று. அதே மாதிரி இந்த டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல ஸ்டீரியோ இன்புட் கொடுக்குற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இது எதுக்குன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு தனியாக ஒரு USB போர்டு போடுறீங்கன்னா அந்த USB போர்டோட ஆடியோ அவுட்டை நம்ம இங்கே கொடுத்துக்கணும். இது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இங்கனுக்குள்ளே நம்ம இங்கேருந்து இங்கே கனெக்ஷன் கொடுக்குறதுக்காக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 பின் இருக்கும். இந்த 5 பின்னில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுவிட்சு AB கிரவுண்டு. இது எதுக்குன்னா நம்ம இந்த FT003யோட சுவிட்சிங் செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த FT003யோட சுவிட்சிங் செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. அதாவது சுவிட்சு BA கிரவுண்டு அந்த கனெக்ஷன் தான் நம்ம இந்த ஃபஸ்ட்டு 4 பின்னில் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த லாஸ்ட்டாக இருக்கிறது என்னென்னா இது ESP போர்டுக்கு நீங்கள் IR கனெக்ஷன் கொடுக்குறது. இதெல்லாம் நம்ம எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது எல்லாமே அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல 4 பின் கொடுத்துருப்பாங்க. இதிலேயே பார்த்தீங்கன்னா V மீட்டர் கனெக்ஷன் இருக்குது. இந்த மாதிரி டீட்டெயில்ஸில் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் வந்து 5 வோல்ட்டு அவுட் எடுத்துக்கலாம். இந்த 5 வோல்ட் அவுட் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா USB போர்டு போடுறீங்கன்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த என்கோடர் கனெக்ஷன் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு லோ பட்ஜெட்டில் எல்லா வசதியோடு உள்ள ரிமோட் கிட்டே எனக்கு தெரிஞ்ச மார்க்கெட்டில் இதுதான். ஏன்னா டிஸ்பிளேயோட லோ பட்ஜெட்டில் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த FT003 நீங்கள் ஜாயின் பண்ணுறப்பல தான் இதிலே பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் கோயசல் HDMI இல்லாமல் இந்த ஆக்ஸ் இன்புட் இருக்குல்ல அதையும் நம்ம இந்த ரிமோட்லேயே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. செலக்ட் பண்ணிக்கலாம். அதை கனெக்ஷன் டீட்டெயில்ஸ்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த கிட்டை பொறுத்தளவுக்கு நம்மகிட்ட வேணால் வாங்கிக்கலாம். இந்த கிட்டு வந்து ரேட்டு வந்து இன்றைக்கி ரேட்டு 1200 ரூபா. தேவைன்னு நினச்சிங்கன்னா இந்த டிஸ்பிளேயில் காட்டுற ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் கேட்லாக் ப்ரைஸ் லிஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அதில் போய் கூட நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். மெயினாக இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா VU மீட்டர் கனெக்ஷனே நம்ம 2 கெப்பாசிட்டி போட்டிருக்க இடத்துலேருந்து நம்ம இந்த இடத்துலையே நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா இந்த VU மீட்டர் டிசைனிங்கை நம்ம ரிமோட்லேயே மாற்றுற மாதிரி இதில் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு இடையும் நீங்கள் VU மீட்டரில் டிசைனிங் மாற்றணும்னா நீங்கள் போர்டை நீங்கள் டச் பண்ணாமல் ரிமோட்லேயே நீங்கள் இந்த இதில் VUன்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி மாற்றுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த போர்டு வேணும்னா கால் பண்ணி வாங்கிக்கிங்க. நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.